சக்தி. ஓம் ஆதி பராசக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை பார்த்தவுடன் கேட்டுவிடு தங்கமே. அடுத்த நொடி ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. ஆம் தங்கமே, இந்நாளை மகிழ்ச்சியாகவே துவங்கு. உன் வாழ்க்கை அடுத்த நிமிடம் உனக்கு மாபெரும் வியப்பை அளிக்க காத்திருக்கிறது. எல்லாம் கடந்து போகும், எதுவும் இங்கு நிலைத்து நிற்பதில்லை. நமக்கான துன்பங்களும் அப்படித்தானே, எல்லாம் கடந்துதானே போகும். அடுத்தடுத்த நொடி நமக்கு மாபெரும் வியப்பை தானே வைத்து காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையும் அப்படித்தான் கண்மணி. உனக்கு எதிராகத்தான் எல்லோரும் செயல்படுகிறார்கள் என்றால், உனக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகம் என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். 100 நண்பர்கள் தரும் ஊக்கத்தை விட நாம் வளர்வதற்கு ஒரே ஒரு எதிரி தரும் ஊக்கம் சிறந்தது. நம் தன்மானத்தை பதம் பார்த்து தன்னம்பிக்கையை தூண்டுவது எதிரித்தான். எதிரி முன் வளர்ந்து காட்ட வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணமே உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையை நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், பயத்தின் முடிவில்தான் துணிச்சல் இருக்கும். கஷ்டங்கள் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். கஷ்டங்கள் தான் இஷ்டப்பட்டதை அடைய வழிவகுக்கும் கண்மணி. உனக்கு உதவி செய்யவும் ஆறுதல் கூறவும் யாரும் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், எனக்கு தேவையான அனைத்தையும் நானே பெறுவன் என்பவர்கள்தான் உறுதியாக வெற்றி பெறுகிறார்கள். இது உன் வாழ்க்கை, நீதான் வாழ வேண்டும், நீதான் அதை சரி செய்து கொள்ளவும் வேண்டும். குழந்தையே, எனக்காக யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். ஒன்று புரிந்து கொள், தனிமை கிடைப்பது உன்னை நீயே தெரிந்து கொள்ள. உன்னை பற்றி உன்னை விட வேறு யாருக்கு தெரியும்? நம்பிக்கையோடு இரு, எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உன் காலில் நிற்க முயற்சி செய். உனக்கென வகுக்கப்பட்ட நல்லதொரு பாதையில் செல். உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். தன்னம்பிக்கை மற்றும் முயற்சியை கொண்டு வெற்றி கனியை பெற்றுக்கொள். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதி பராசக்தி.